எல்லாருக்கும் வணக்கங்க தமிழக மக்களே. இப்போது இவர் திருமாவளவன் பேசுகிறப்படி அண்ணாமலை சார் முந்திரிக்கொட்டை மாதிரி இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனார். இதில் பிஜேபி ஆர்எஸ்எஸும் சதி இருக்குது, அந்த பைக்கை இடிக்க சொன்னது இடிச்சதில் அப்படின்ட்டு. பிஜேபியும் சதி இல்லை, ஆர்எஸ்எஸும் சதி இல்லை. உன்னோட வாய்க்கோய்ப்பு திருமாவளவன் அண்ணாமலை பற்றி விமர்சனம் செய்யாதே. அவர் ஒரு ஜெனின் லீடர். அவரை பற்றி விமர்சனம் செய்தால் அரசியலில் உன்னோட வீழ்ச்சி தொடங்கிவிட்டதுன்னு அர்த்தம். ஒரு ஜெனின் லீடர்களை அரசியலில் விமர்சனங்கள் செய்யக்கூடாது. அதுபோல் கீழ்த்தரமான செயல்களை செய்யக்கூடிய அரசு அல்ல. ஓகே, உன்னோட வாய் திமிரு, உன்னோட நச்சுத்தன்மையான அரசியல், நச்சுத்தன்மையான ஒரு விஷத்தன்மையான ஆளு நீ திருமாவளவன். மக்களை விஷக்கிருமிகளை பரப்பக்கூடியவன். ஆகையால் மிக விரைவில் திருமாவளவன் அவர்களை கைது செய்யப்பட வேண்டும். தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு வேண்டுகோள். சட்டத்துறை மந்திரி காட்பாடி துரைமுருகன் அவர்களுக்கும் வேண்டுகோள். திருமாவளவனை கைது செய்து உள்ளே சிறையில் அடைக்க வேண்டும். என்னென்றால் இது போல கீழ்த்தரமான அரசியல் பண்ணக்கூடியவர் அல்ல அண்ணாமலை. அண்ணாமலை அரசியல் ஒரு நல்ல விதமாக இருக்கும். ஆகையால் இதே போல விஜயும் 41 பேர் இறந்ததற்கு விஜயும் கைது செய்யப்பட வேண்டும். விஜய் கைது செய்யப்பட்டால்தான் உண்மை நிலவரம் வெளியில் வரும். ஏனென்றால் விஜய் ஃபஸ்ட்டு அரசியலில் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு என்ன தகுதி இருக்கு அது பார்க்க வேண்டும். அரசியலில் வருவதற்கு நீ தகுதியற்றவன் விஜய். நீ எல்லாம் விஜய் எப்படா தூங்குற? எப்படா அந்த 41 பேர் இறந்துட்டா உடனே கிளம்பி வந்திருக்கா? டேய், அறிவு கட்டம் உண்டா விஜய்? அங்கிருந்து அந்த மக்களை கதறல், அவங்களுடைய அந்த சோகமான சிந்தனைகளை நீ சிந்தித்து பார்த்திருந்தால் நீ உண்மையான அரசியல்வாதம் என்று நம்புவேன். நீ ஒரு பக்கா 420 அரசியல்வாதம். உன்னோட 420 புத்தி அப்பயே காட்டிட்ட. உடனே பல பேர் காவ வாங்கி வச்சிட்டியாடா விஜய். எப்படா இதெல்லாம் உன்னை மன்னிப்பது? உனக்கு அரசியல் தேவையா? தமிழ்நாட்டில் நீ அரசியல் செய்யணுமா? நான் சொல்கிறேன். ஆகையால் இதுக்கு அண்ணா திமுகவும் பிஜேபி கட்சிகளும் விஜய்க்கு உதவாதீங்க. விஜய் ஒரு அரசியல்வாதி கிடையாது. மக்கள் வருவாங்களே தவிர அவருக்கு ஓட்டு சதவீதம் கிடையாது. ஆகையால் விஜயும் கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும். அதே போல் திருமாவளவனும் கைது செய்யப்பட வேண்டும். அண்ணாமலையை சீண்டுவது நிறுத்துக்கொள் திருமாவளவன் அவர்களே. உன்னோட கீழ்த்தரமான அரசியல், நச்சுத்தன்மையான அரசியல், விஷக்கிருமிகளான அரசியலில் நீ ஈடுபட்டுள்ளாய் திருமாவளவன். நீ செல்கின்ற பாதை சரியான பாதை கிடையாது. மக்களை துர்புத்திகளை தூண்டிவிட்டு அரசியல் செய்கின்ற துர்ச்செயல்கள் செய்கின்ற அரசியல் உன்னோட அரசியல். திருமாவளவன் அவர்களே, இத்துடன் உனக்கு அரசியலில் சமாதி கட்ட வேண்டும். உன்னோட அரசியலில் ரொம்ப வீச்சடைந்து ரொம்ப கீழ்த்தரமான நிலைமைக்கு கொண்டு செல்லப்படுகிறாய் நீ. உன்னோட தேய்பிறை தொடங்கிவிட்டது. நன்றி, வணக்கம். இத்தகைய அரசியல்வாதி கட்சிகளுக்கு ஒருபோதும் ஓட்டு அளிக்காதுங்க தயவு செஞ்சு. இவங்கெல்லாம் கீழ்த்தரமான அரசியல்வாதிங்க. விஜயும் சரி, திருமாவளவனும் சரி. நன்றி, வணக்கம். இவர்களுக்கு துணை போகாதீங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா அவர்களுக்கும்
பிஜேபி தலைவர்களாகிய நயினார் நாகேந்திரன் சார் அவருக்கும் அண்ணாமலை சாருக்கும் ராஜா சார் அவர்களுக்கும் இன்ஃபார்ம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.